இரண்டாவது டி20 ஆட்டத்தில் நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான அழகான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் அதை கடைசி 5 ஓவரில் தக்க வச்சுக்க முடியாமல் நம்ம இந்தியா கோட்டை விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ தேர்டு டி20 ஆட்டத்தில் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிற மாதிரியான சம்பவத்தை நம்ம தமிழக பிளேயர் வருண் சக்கரவர்த்தி அவர் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் 1-ல் 2-ல் மொத்தமாக 10 விக்கெட்டையும் சவுத் ஆப்பிரிக்கா அணிப்பக்கம் வருண் சக்கரவர்த்தி ஒத்த ஆளாக நின்று அவர் சாட்சி டி20 ஆட்டத்திலேயே சரித்திரத்தில் நிகழ்த்தாத சம்பவம் தான் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடந்திருக்கு. அந்த வகையில் நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே 3வது டி20 ஆட்டம் விளையாடுறதுக்காக செஞ்சுரி கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு இன்னைக்கு புறப்பட்டு போயிருக்காங்க. அதே போல் அங்கே தயாராக இருந்த சவுத் ஆப்பிரிக்கா ஏ பிரிவு பிளேயர்களுக்கு இடையே நம்ம இந்திய அணியின் பிளேயர்களுக்கும் இடையே இன்னைக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா முக்கியமான வார்ம் அப் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மொத்த 10 விக்கெட்டையும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக அவர் சாச்சிருக்காரு. அதாவது டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா 20 ஓவருக்கு 157 ரன்கள் எடுத்திருந்தாங்க. மேலும் இது ரொம்ப ஸ்லோவான ஸ்பின்னர்களுக்கு சாதகமான ஒரு பிச்சாக இருந்திருக்கு. அதனால சஞ்சு சாம்சன் ரொம்ப ஸ்லோவாக விளையாண்டு அரை சதம் அடிச்சாரு. சூரியகுமார் 37, கடைசியா வந்த ஹர்திக் பாண்டியா சில ரன்கள் அதிரடியாக அடிச்சதால அப்படி இப்படின்னு போராடி தான் இந்த 157 ஸ்கோரை நம்ம இந்தியா எடுத்திருந்தாங்க. இப்படி இருக்க இரண்டாம் பாதியில் சவுத் ஆப்பிரிக்கா ஏ பிரிவு அணி இந்த ரன்னை சேசிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஆரம்பத்திலேயே இது ஸ்பின்னிங் ட்ராக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சூரியகுமார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே வருண் சக்கரவர்த்தி அவர் கையில் தான் கொடுத்தாரு. அந்த ஓவர்லேயே ஓப்பனராக வந்த 2 பேட்ஸ்மேன்களையுமே டக் அவுட்டில் கிளீன் போல்ட் ஆக்கி வருண் சக்கரவர்த்தி பெவிலியனுக்கு அனுப்பினார். அதுக்கு அடுத்ததாக அவர் போட்ட 3வது ஓவரில் 2 விக்கெட், 5வது ஓவரில் 3 விக்கெட், கடைசி ஓவரில் அதாவது வருண் சக்கரவர்த்தி அவர் வீசின 7வது ஓவர் அவருடைய ஸ்பெல்லிலேயே கடைசி ஓவர்லேயும் வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி மொத்தமாக 26 ரன்னுக்கே சவுத் ஆப்பிரிக்கா அணியை ஆல் அவுட் செஞ்சிருந்தாரு. இதில் முக்கியமாக 7 பவுல்டு, 2 ஸ்டம்பிங், ஒரு எல்பிடபிள்யூ ஆக மொத்தம் 10 விக்கெட்டையுமே வருண் சக்கரவர்த்தி சவுத் ஆப்பிரிக்கா ஏ அணியை வெறும் அவர் வீசின 4 ஓவர்களிலேயே 10 விக்கெட்டை வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொட்டலம் கட்டிட்டாரு. ஸோ டெஸ்ட் ஆட்டங்களில் இதுக்கு முன்னாடி 10 பேரையும் ஒரே வீரர் அவுட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டி20 ஆட்டங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளூர் போட்டியாக இருக்கட்டும் சர்வதேச போட்டியாக இருக்கட்டும் எந்த ஒரு பிளேயருமே 10 விக்கெட்டை இது வரைக்கும் டி20 ஆட்டங்களில் வீழ்த்தினது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சரித்திர சம்பவத்தை சவுத் ஆப்பிரிக்கா மண்ணில் வருண் சக்கரவர்த்தி அவர் இன்னைக்கு நிகழ்த்தியிருக்காரு. அந்த வகையில் தேர்ட் டி20 ஆட்டத்திற்கான முன்னோட்டமாக நடந்த இந்த ஆட்டத்தில் வருண் சக்கரவர்த்தி அவர் நிகழ்த்திருக்க இந்த சம்பவம் நிச்சயமாக நாளைக்கு நம்ம இந்தியாவுக்கு மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்பலாம்.